வணக்கம். நான் உங்கள் விஜிஓசி கிருஷ்ணா. இன்று அவிநாசி அத்திக்கடவு நாயகன் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ப. தனபால் ஐயா அவர்கள் இன்று அன்னூரில் புதிதாக பதவியேற்ற கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். இவ்விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் ஐயா அவர்களின் தவ புதல்வராகிய திருமிகு டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும், அன்னூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு அம்பாள் எஸ்.ஏ. பழனிசாமி அவர்களும், அன்னூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஓ.எஸ். சாய் செந்தில் அவர்களும், கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் திரு கே.ஓ. பிரபு அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்து இவ்விழாவினை சிறப்பித்தனர். தேர்தலில் வெற்றியடைந்துவிட்டால் தன் தொகுதிக்கு ஒரு முறை வருவதே அரிதாக கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் தன் தொகுதி மக்களுக்கு பதவி கிடைத்ததை முன்னிட்டு உடல் நலனை பற்றி கவலைப்படாமல் தன்னை உடல் அலைச்சலுக்கு உள்ளாக்கி நேரில் சென்று வாழ்த்து கூறும் இவளை போன்ற அரசியல் தலைவர் கிடைத்ததற்கு நம் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இதே தலைவர் மீண்டும் கிடைக்க நம் பாடுபட வேண்டும். வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் சாய் செந்தில் அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நான் நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அத்தனை அன்னூர் 2 ஊராட்சியிலையும் நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்து அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அரசனுடைய செயல்பாடுகளை தெரிவித்து செல்வதற்காக வருகை கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசிய அம்பாள் பழனிசாமி அவர்களும் சாய் செந்தில் அவர்களும் இந்த தொகுதியிலே நடந்திருக்கிற பணிகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதை உங்களுடைய மேலான கவனங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் இந்த பகுதியிலே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது வைத்த முதல் கோரிக்கை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னேன். அந்த திட்டம் இன்றைக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டு வெகு விரைவிலே இந்த பகுதிகளுக்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வருகிற அளவுக்கு இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அதே போல குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த பகுதிக்கு 2 குடிநீர் திட்டம், பேரூராட்சிக்கு ஒரு குடிநீர் திட்டம், கிராமப்புறத்தில் இருக்கிற பஞ்சாயத்துகளுக்கு ஒரு குடிநீர் திட்டம் என்று 2 திட்டங்களை போட்டு 2 பணிகள் வேகமாக நடைபெற்று டவுன் பஞ்சாயத்துக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்திலே குடிநீர் வழங்குகிற அளவுக்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல கிராமப்புறத்திற்கு இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்குள்ளாக
குடிநீர் வழங்குகிற அளவுக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நடக்கிறது. அது மட்டுமல்ல, அன்னூர் பகுதியில் முன்னாடி குறிப்பிட்டதை போல வெண்மையான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு அந்த மின்மயானம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலத்தான் இந்த பகுதியிலே குடிசையிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னூர் கொள்ளை நகரிலே வெகு விரைவிலே ஒரு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஒரு 420 வீடுகள் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பணிகள் வெகு விரைவிலே துவங்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோல பல்வேறு சாலைகள் இந்த ஒன்றியத்திலே நம்முடைய தொகுதியிலே சாலையே தார் போடாத சாலையே இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு தார் சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் புதிதாக திட்டம் வரும் என்று சொன்னால் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நம்முடைய ஒன்றியத்திலே சாலைகளே இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை, தார் சாலைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பஞ்சாயத்திற்கும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறேன் என்று ஒரு பட்டியலை போட்டு உங்களிடத்திலே விரைவிலே கொடுத்திருக்கிறேன் என்பதையும், அந்த அளவுக்கு இந்த தொகுதியிலே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் பல புதிய பதவிகளை பெற்று இன்றைக்கு உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய சார்பாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சார்பாகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு இணைந்து நான் செய்திருக்கிற இந்த பணிகளை எல்லாம் மனதிலே நினைவிலே கொண்டு அதையெல்லாம் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி ஒற்றுமையோடு பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்மா வாங்க, மகளிர் அப்படியே வருவாங்க. இவ்விழாவில் புதிதாக பதவியேற்ற கழக நிர்வாகிகள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் ஐயா அவர்களை நேரில் கண்டு ஆசீர்வாதம் பெற்று வணங்கினர். அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்க. அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்க. அண்ணா சரவணண்ணா அடுத்த விவசாயி மணி தம்பி இங்க பாரு. தம்பி தம்பி இங்க பாரு பாரு. ராஜா கணவி பாரு. கொஞ்சம்
சரிண்ணா. என் ஃபோனை மட்டும் நோட் பண்ணுங்க. என் ஃபோனை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. எடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. ஒரே நிமிஷம். வாங்க அப்படியே வடக்கு பகுதி அண்ணா ஓகேண்ணா, நன்றிங்க.